பணம் சம்பாதிச்சது எம்எல்ஏ. வாழ்க்கையில மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு விஷயம். ஒண்ணு நேரம், இன்னொன்று பணம். இந்த ரெண்டையும் சரியான விதத்துல கையாள்வதற்கு யாருக்கு தெரியுதோ அந்த நபர் இந்த உலகத்துல மிகப்பெரிய நபராக மாறலாம். இதே மாதிரிதான் எனக்கு வேலை கிடைச்ச உடனேயே நான் கால்குலேஷன் போட்டேன், என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகும் அப்படின்னு. எத்தனை ப்ரமோஷன் வரும், எத்தனை பே கமிஷன் வரும், என்ன ஸ்கேலா பேல என்ன வேரியேஷன் வரும், என்ன சேவிங்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடியது போட்டதுல என்ன அப்படின்னா சேவிங்ஸே வராது அப்படிங்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா எல்லா வருஷமும் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வைப்பாங்க. கோர்ட்ல ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடியவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வைப்பாங்க. இப்போ என்ன எனக்கு பண்ணாங்களோ இதே மாதிரி தான் நடக்கும். அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஷாலு மாலை எல்லாம் போட்டு கையில ஒரு மைக்கை கொடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார், 25 வருஷம் வேலை பார்த்தேன், 30 வருஷம் வேலை பார்த்தேன், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையன் படிச்சுட்டு இருக்கான், அடுத்த மாசத்துல இருந்து சேலரி வராது, என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு அழுதுட்டு போக முடியாதனால நாங்க எல்லாரும் ஒரு வேனை பிடிச்சு வண்டியில ஏறி அங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வருவோம். அங்க அவர் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அடுத்தது அவர் கோர்ட்டுக்கு வருவார். எதுக்கு? ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்குறதுக்கு. வந்தால் சாதாரணமா ஒரு நபரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவருக்குன்னு ட்ரீட். கொஞ்சம் உட்காருங்க சார், லேட் ஆகும் அப்படிம்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பக்கத்து சீட்ல நான் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் கேட்பேன், யாரும் சார் நம்ம ஸ்டாஃப் தானே, நீங்க ஸ்பீடப் பண்ணி செய்து கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு சார், செய்யலாம், இதெல்லாம் எழுதி கொடுத்தா 1 லட்ச ரூபா வாங்குறாருல, ஏதாவது தரட்டும் அப்படிம்பாங்க. இதான் நடக்கும். இப்ப நான் யோசனை பண்ணேன், ஒரு 25 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமாவும் நமக்கும் இதே தான் நிலை. அப்ப இதுல உட்கார்ந்துருந்தோம், இப்படியே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முடியாது, வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்த டைம்ல தான் எனக்கு பக்கத்து சீட்ல இருந்த நபர், அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன், சார் இங்க நடக்கக்கூடியது என்னது, நம்ம நிலைமை என்ன ஆகும், அதெல்லாம் நீங்க எதுக்கு திங்க் பண்றீங்க, அது அப்ப அந்த டைம்ல இல்ல பார்க்கணும், இப்போ இருக்கக்கூடியதை பாருங்க அப்படின்னாரு. இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்த டைம்ல தான் அவர் தான் என்கிட்ட இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்தார். அவர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காரு, ஆனா இது என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் என்கிட்ட சொன்னார், நான் அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டேன், என்ன சார் இது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு நபர் சொன்னாரு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னாரு, நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஓகே, அப்ப இதனுடைய டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு லீடர்கிட்ட போய் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டேன். அவர் ஓரளவுக்கு சொல்லி தந்தாரு, புரிஞ்சது, கொஞ்சம் தான் புரிஞ்சது, இருந்தாலும் ஏதோ அதுக்குள்ளால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளால வந்தேன். 2 வருஷம் பார்ட் டைமா பண்ணேன். என்னுடைய பார்ட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 6 மணிக்கு நான் கஸ்டமர் பிளேஸ்ல இருப்பேன். 6 to 9:30 மார்னிங், ஈவினிங் 6 to 9:30 இதான் என்னுடைய பார்ட் டைம் ஒர்க். இப்படி பார்ட் டைம் ஆச்சதுல 2 வருஷத்துல 44 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன். இன்னைக்கு ஃபுல் டைமா இந்த பிசினஸ்க்குள்ளால 20 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நியர்லி 170 கோடிக்கு மேல பிசினஸ் டர்ன் ஓவர் என்னோட டீம்ல நடந்திருக்கு. நிறைய ஐடிசி லீடர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி எல்லா ரேங்க்லயும் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப சென்னை டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. சென்னையில சதீஷ் சார் இருக்காரு. இப்போ எங்க டீம் எல்லா இடத்துலையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். மெயின் திங், இந்த பிசினஸுக்குள்ளால நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டம் 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நம்மள்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும், கையில பணம் இருந்தா கூட வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு எந்த பொருள் தேவையோ, எதை ஆசைப்படுறோமோ அது நம்ம பக்கத்திலே ரெடியா இருக்கு. அதை வாங்கணும் அப்படின்னா பாக்கெட்ல பணம் இருக்கா அப்படிங்கக்கூடியதுதான் கேள்வி.
நல்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு 5000 rupees. 8 மாசம் கேப்ல அதே 5000ல இருந்து 13,262 ரூபாய் இன்னைக்கு உள்ள ரேட். எவ்வளவு வேரியேஷன், 3 மடங்கு 8 மாசத்துல மாறி இருக்கு. இந்த ரேட் இனி இறங்கும்னு நினைக்கிறீங்க? இறங்காது. அப்போ 3 மடங்கு நம்மளுடைய வருமானத்தை நம்ம கூட்டியிருக்கோமா 8 மாசத்துல? கூட்டல அப்படின்னு சொன்னால் 3 மடங்கு இந்த உலகத்துல இருந்து நம்ம பின்னால போயிட்டோமா? இனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ வந்தாச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, ஃபாஸ்டா உலகம் போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா நிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது. நான் இந்த ஜாப் ரிசைன் பண்ணும்போது என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, இருக்கேன் ஏதாவது வேலையை விடுவானா, இப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் திங்க் பண்ணது என்ன அப்படின்னா, காலத்தினுடைய போக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கக்கூடியதை திங்க் பண்ணி தான் ரிசைன் பண்ணி ஃபுல் டைம் இறங்கினேன். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நான் அன்னைக்கு ரிசைன் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணோம். டீம் ஒர்க் இதை மட்டும் திங்க் பண்ணுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டீம் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கக்கூடியதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணால் மிகப்பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கும் வீக்லி 2,10,000 rupees சீலிங் கழித்து ஒரு 5 வருஷமா கண்டினியூஸாக பேமெண்ட் வாங்கிட்டு தான் நிறைய லீடர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பணம் கிடையாது, என்னுடைய ஏஜ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனா கூட எனக்கு இந்த அளவுக்கு பணம் கிடைக்காது. அதை விட அதிகமாக பல மடங்கு பணம் இதுல சம்பாதிக்க முடிஞ்சது. நல்ல லக்ஸரியான வீடு வைக்க முடிஞ்சது, நல்ல பிராண்டட் கார் வாங்க முடிஞ்சது, நல்ல பேங்க் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 3 monthsல என்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் வருது, மேரேஜ் கிராண்டா பண்றோம். நான் இந்த ஜாபை ரிசைன் பண்ணும்போது என்னுடைய ஒய்ஃபுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆப்போசிட்டா தான் சொன்னாங்க. வேலையை விடவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதே நபர் தான் இப்ப சொல்றாங்க, கோர்ட்ல இருந்திருந்தா இதே மாதிரி மகளுக்கு மேரேஜ் நடத்த முடியுமா? அவங்க சொல்றாங்க. எப்பவுமே நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கக்கூடியதுதான் விஷயம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை நம்ம உணர்வதற்கு தயாராகணும். நம்ம யாரு, நம்மள்கிட்ட என்ன பவர் இருக்கு அப்படிங்கக்கூடியதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எடுக்கலாம். நம்ம நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளால முடியுமா 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 முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவனை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, எது நம்ம கேட்கிறோமோ அது தரதுக்கு ஆண்டவன் ரெடியா இருக்கான். நம்ம என்ன கேட்கிறோம், என்ன சார் அவங்க எல்லாம் முதல்ல வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது, நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய மீட்டிங்ல நிறைய பேர் நினைச்சதுனாலதான் நான் WTC ஆனேன். எல்லாருடைய வேண்டுதலையும் ஆண்டவன் கேட்டான். என்ன கேட்டான்? அவரு முதல்ல வந்தாரு, அவருக்கு கிடைச்சது, நமக்கெல்லாம் எங்க போட்டு கிடைக்க போகுது. ஆண்டவன் அதை ததாஸ்து நடக்கட்டும், டக்கு டக்குன்னு ITC WTCன்னு அடுத்தது இனி இப்போ GTC அது விரைவில் அந்த ரங்கையும் டச் பண்ண போறேன். அதனால எல்லாம் நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னவோ அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில ஒன்று தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை ஏன் அப்படின்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நமக்கு நம்மளுடைய ஃபாதரோ இல்லை கிராண்ட் ஃபாதரோ இந்த பிஸ்னஸ் பண்ணலை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இல்லை. அதனால நம்ம கரெக்டாக புரிஞ்சு, நமக்கு பாஸ் இல்லாததுனால டெய்லி நம்மளுடைய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்தலாம். இன்னைக்கெல்லாம் நாகர்கோவில் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க, நாகர்கோவில், திருவாண்டம் எல்லா ஏரியாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா GTS 1.5 மணிக்கூர்ல முடிஞ்சிடும். 1.5 மணிக்கூர்ல ஆளை விட்டு வெளியில போயிருப்பான். கிரௌடு நீங்க பாத்தீங்கன்னா 300 பேர் 400 பேர் கிரௌடு எல்லா ஏரியாவிலையும் நல்ல பக்காவா நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டா பண்ணுங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்தலாம். நானும் இனி அடிக்கடி இங்க சென்னை வரதா பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்தணும்.
சென்னையில ஒரு 1000 பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கு. அது கண்டிப்பாக நம்ம நடத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னால சென்னையில வந்து அந்த அளவுக்கு கிரவுடு நடத்தணும், அந்த அளவுக்கு நடத்த முடிஞ்சது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் மேலே.